இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நந்தினி, உனக்கு எதுவும் ஆகல? இல்ல, எனக்கு எதுவும் இல்ல. எனக்கு யாரோ இன்ஜெக்ஷன் போட பார்த்தாங்க. அதுக்குள்ள அருளும் வானதியும் வந்து எனக்கு காப்பாத்திட்டாங்க. உங்க ரெண்டு பேத்துக்கும் எதுவும் அடிபடல? இல்ல இல்ல மாமா. யார் அவங்க? எனக்கு எதுக்கு இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு ட்ரை பண்ணாங்க? தெரியல. அவங்கள கையில பிடிச்சும் தப்பிச்சு ஓடிட்டாங்க. அந்த ரெண்டு பேரும் நர்ஸ் வார்ட் பாய் ட்ரெஸ்ல தான் வந்திருந்தாங்க. அவங்க யாருன்னு நர்ஸ் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது சார். அவங்கள இதுக்கு முன்னாடி நான் பார்த்தது கூட இல்ல. இதான் ஃபர்ஸ்ட் டைம். அவங்க இங்க வர்க் பண்ற ஸ்டாஃபே இல்ல சார். சரி, இங்க நடந்ததை பத்தி நம்ம வீட்ல யார்கிட்டயும் சொல்ல வேணாம். அவங்களுக்கு தெரிஞ்சா ரொம்ப பயந்துருவாங்க. இங்க நடந்தது நமக்குள்ளேயே இருக்கட்டும். டேய், இதுக்கப்புறம் நந்தினி ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறது எனக்கு சரியா படல. நாளைக்கு காலையிலேயே டாக்டரை பார்த்து பேசிட்டு நந்தினியை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம். அது வரைக்கும் அவளுக்கு பாதுகாப்பா நம்ம எல்லாரும் அவ பக்கத்திலே இருப்போம். சொல்லுங்கம்மா. ஐயா மகராசா, உங்க முகத்துல கல்யாண கலை தலை விரிச்சு தாண்டவம் ஆடுது. கூடிய சீக்கிரமே உங்களுக்கான தேவதை உங்களை தேடி வரப்போறா. யாரு? எனக்கா? அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லம்மா. நீங்க நம்பலைன்னாலும் நேரம்னு ஒண்ணு இருக்குல்ல, அது உங்களுக்கு வந்துருச்சு ராசா. உங்க மனசுல சிம்மாசனம் போட்டு உக்கார ஒரு மகாராணி உங்களை தேடி வரப்போறா. எண்ணி ஒரே மாசத்துல அவ கூட குடியும் குடுத்தனமா வாழ போறீங்க. என்னம்மா என்னமோ சொல்றீங்க? இத நான் சொல்லல, உங்க முகம் சொல்லுங்க. என் கூட குடுத்தன பண்ண எவ வர போறா? நீங்க தேடி போக வேணாம், அவளே உங்களை நோக்கி தேடி வரப்போறா. அம்மா, என்ன தேடி வரப்போ அவ எங்க இருந்து வருவா? உங்க கூட வாழ போற அந்த பாக்கியசாலி வேற எங்கேயுமே இல்ல, உங்க பக்கத்திலேயே தான் இருக்கா. உங்க கூடவே தான் இருக்கா. கூடவே இருக்காளா? யாரையும் காணுமேமா. உங்களுக்கு ஏத்த மகாலட்சுமிய நீங்க பார்க்க போற நேரம் வந்துருச்சு. இந்த நேரத்துல இருந்து, இந்த நிமிஷத்துல இருந்து, இந்த நொடியில இருந்து, இந்த இடத்துல இருந்து நீங்க உங்க வீட்டுக்கு போறதுக்கு முன்ன சிகப்பு ஆடையில எந்த பொண்ணு உங்க முன்னால வருதோ அவதான் நீங்க கட்டிக்க போற மகாராசி. நிஜமாவா சொல்றீங்க? ஏப்பா, என் வாக்கு மேல ஆன, நீங்க அவளை பார்க்க போற நேரம் வந்துருச்சு. அவ கூட நீங்க வாழ போற நேரம் வந்துகிட்டே இருக்கு. பொண்ணு நல்லாதான் இருக்கு. ஏதாவது ஒரு பொண்ணு சிகப்பு கலர் சேலை கட்டியிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனா ரெண்டுத்துல ஒண்ணு கூட சிகப்பு கலர் சேலை கட்டலையே. சரி விடு. ஐயோ, அந்த பொண்ணு எப்ப பாப்பன்னு எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. அந்த அம்மா சொன்ன மாதிரி ஒருத்தி கூட சிகப்பு கலர் சேலையில வரவே இல்லையே. அந்த அம்மா நம்ம கிட்ட நல்லா போய் சொல்லி ஏமாத்தி காசு புடுங்கிட்டு போயிருக்கு. வீரையா, இப்படியாடா ஏமாறுவேன்? நீ அது சிகப்பு கலர் புடவை கட்டிருக்கலாம். ஆண்டவா, என் கண்ணுல காட்டிட்டு நகரியா? இந்த வீரனுக்கு இந்த மகாராசி இவனா போல இருக்கு. இவ்வளவு நாள் என் பக்கத்துல இருந்திருக்கா. இவ்வளவு நாள் நம்ம பார்த்து கவனிக்காம விட்டுட்டோமே. கனகா, ஒரு நிமிஷம். ஐயோ, வெக்க வெக்கமா வருது. அது
அரிகால நந்தினி கிட்ட சொன்ன மாதிரி நானும் உன்னை நல்லா பாத்துப்பேன். இந்த வீட்ல உனக்கு எதுனாலும் என்கிட்ட கேளு, நான் உனக்காக எது வேணாலும் செய்வேன். உனக்காக நான் எப்போ இருப்பேன், இதை எப்போ மனசுலயே வச்சுக்க. ஐயோ எனக்கு வெக்கமா வருது. என்னங்க ஏங்க இந்த வீட்டு தண்ட சொரம் உங்ககிட்ட ஒரு மாதிரியா பேசிட்டு போகுது. என்ன நடக்குது எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கும் தான் ஒண்ணும் புரியல. முன்னெல்லாம் பூக்கடைக்கு வந்து என்கிட்ட வழிஞ்சு வழிஞ்சு பேசுவான். நானும் இந்த வீட்டு விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு அவன் வழியறதெல்லாம் கண்டுக்காம அவன்கிட்ட விஷயத்தெல்லாம் கறந்துட்டு இருந்தேன். கொஞ்ச நாளா என்கிட்ட வழியறத நிப்பாட்டி இருந்தான். இப்ப என்னடானா அதை திரும்ப ஆரம்பிச்சிட்டான். ஓஹோ, அப்ப நீங்க இந்த வீட்டோட மருமகளாக போறீங்களா? லூசு. அந்த தண்ட கர்மத்துக்கெல்லாம் கரெக்டான வயசுல கல்யாணம் ஆயிருந்தா இந்நேரம் என் வயசுல ஒரு பொண்ணே இருந்திருப்பா. அவன் கூட போய் என்ன சேர்த்து வச்சு பேசிட்டு இருக்க? இன்னொரு தடவை அந்த மலைமாடு என்கிட்ட வந்து வழியட்டும், அப்போ இருக்கும் அவனுக்கு. அது சரி. மாத்திரை போடணும்ல, இந்தா தண்ணி. இந்த மாத்திரை போட்டுக்கோ. ஏய் இரு இரு, நானே உனக்கு மாத்திரை போட்டு வரேன். காட்டு. கரிகாலன நான் இவ்ளோ திட்டி இருக்கேன், இன்சல்ட் பண்ணிருக்கேன். ஆனா எனக்கு இன்னைக்கு ஒண்ணுனதும் எதையுமே மனசுல வச்சுக்காம என் கூடவே இருந்து என்ன இப்படி பாத்துக்கிறானே. நந்தினி, அப்படியே மெல்ல படுத்துக்கிறியா? இல்ல இல்ல இருக்கட்டும், நான் கொஞ்ச நேரம் கழிச்சு படுத்துக்கிறேன். உனக்கு வேற ஏதாவது வேணுமா நந்தினி? ஏதாவது வேணும்னா சொல்லு. என்னாச்சு நந்தினி, உங்ககிட்ட தான் கேட்கிறேன். எதுவும் பதில் சொல்ல மாட்டேங்கிற. உனக்கு ஏதாவது வேணுமா? எனக்கு ஒண்ணும் வேணாம் கரிகாலா. நம்ம பக்கத்திலேயே தான் இருப்பேன். உனக்கு என்ன வேணும்னாலும் என்கிட்ட சொல்லு, சரியா? டாக்டர் தான் ஃபோன் பண்றாரு. சொல்லுங்க டாக்டர். நந்தினி அவங்களோட ரிப்போர்ட்டை நீங்க எங்கேயே மறந்து வச்சுட்டு போயிட்டீங்க. ஐயோ, அப்படியா? ஆமா, வந்து வாங்கிக்கிறீங்களா? சரிங்க டாக்டர், நான் இப்போ உடனே கிளம்பி வரேன். என்னவா டாக்டர் எதுக்கு உன்னை வர சொல்றாரு? உன்னோட ரிப்போர்ட்ல ஒன்று வாங்காம வந்துட்டேன் போல இருக்கு. நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். பாட்டி, பாட்டி, பாட்டி. கரிகாலா, என்னப்பா கூட்டியா? நான் ஆஸ்பத்திரி வரைக்கும் போக வேண்டிய வேலை இருக்கு பாட்டி. நான் போயிட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் நந்தினி பாத்துக்கோங்க. சரி பாத்து. சரி பாட்டி. பாட்டி, நான் வர வரைக்கும் வேற எங்கேயும் போகாம நந்தினி கூடவே இருக்கணும். யாரும் கூப்பிட்டாங்கன்னு போயிடாதீங்க, பக்கத்திலே இருங்க. அடேங்கப்பா, என் பேத்தியே எனக்கு பாத்துக்க தெரியாதா? நீ போடா, நான் பத்திரமா பாத்துக்கிறேன். சரி, நான் வரேன். சரி நந்தினி, நான் போயிட்டு வரேன். சரி.